ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வச்சு ஒரு சைடிஷ் தான். இது ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைக்காய் ரெசிபி பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் கல்யாண வீட்டுங்கள்லாம் இந்த வாழைக்காய் சைடிஷ் இல்லாமலே இருக்காது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 90s 80s 90ஸ்லாம் கல்யாண வீடுன்னா இந்த மாதிரி வாழைக்காய் சைடிஷ் இல்லாமல் இருக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து அந்த காம்பு பகுதியை ரொம்ப ஒட்டமாக இல்லாமல் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மூழ்கிற அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த வாழைக்காயோட கலரெல்லாம் மாறி இது போல் கொஞ்சம் பிளாக் கலரில் வந்திருக்கும். ஒரு கத்தியாலேயோ இல்லை ஒரு குச்சியாலேயோ குத்தி பார்த்திங்கன்னா, இது போல் உள்ளே நல்லா இறங்கணும். இதுக்கு மேலே ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இது போல் குத்தி பார்க்குறப்போ இது போல் உள்ளே இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இதோட தோல் எடுத்துடலாம். தோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது போல் 3 வாழைக்காயிலையும் தோல் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு கேரட் துருவியில், நம்ம கேரட்லாம் துருவோம்ல, அது போல் துருவி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக துருவிடலாம். கேரட்டாவது கொஞ்சம் நம்ம துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்தில் துருவி வச்சிடலாம். இப்போ 3 வாழைக்காயுமே இது போல் துருவிக்கலாம். 3 வாழைக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் இந்த சைடிஷ். நான் இது போல் எல்லாத்தையும் துருவி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக இது போல் பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தப்போ இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் நல்லாயிருக்கும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 4 பூண்டு பல் வந்து தோலோட லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வாழைக்காய் வாயுங்கிறதுனால இது போல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஃப்ளேவர் நல்லா ஒரு நல்ல மணத்தை கொடுத்தோடனே இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 4-5 பச்சை மிளகாய் வந்து கீறி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி போல் வதங்கினா போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வாழைக்காய் பொரியல் செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்ச வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கிளறி விட்டுடலாம். இதை ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது போல் கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஆப்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண வாழைக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.